இந்த மாதம் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் வரக்கூடிய இந்த சனி பயிற்சி யாருக்கெல்லாம் தீபாவளியா இருக்குதோ கண்டிப்பா சொல்லலாம். கடகராசிக்கு இது ஒரு பெரிய தீபாவளி. ஏன் அப்படின்னா, அஷ்டம சனியில் பூரணமாக எல்லா கஷ்டத்தையும் மொத்தமாக நாங்கள் அனுபவித்து விட்டோம். எதுவுமே மிச்சம் இல்லை சார் எங்களுக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சித்திரவதைகளை அனுபவித்ததில் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி தான். அதுலேயும் சார் என் நட்சத்திரம் பூசம், நாங்கள் போனது மோசம் அப்படிங்கிறதும் இந்த கடகராசிக்கு தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மார்ச் மாதம் கடகராசிக்கு ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும். இவங்களுடைய தனஸ்தானாதிபதியும் மார்ச் 15ஆம் தேதி பாகியஸ்தானத்தில் போய் அமருகிறார். இப்போ 3 விதங்களில் இவங்களுக்கு பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஒன்று சேட்டானால் ஏற்படுகிறது, சனி பயிற்சியால். லாபாதிபதி சுக்கிரனால் ஏற்படுகிறது. மெயினாக சூரியனால், தனஸ்தானாதிபதியால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சூரியன் தான் இவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய கிரகமும் அவர்தான். குடும்பத்தில் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அவர்தான். பணவரவை குறிகாட்டுபவரும் அவர்தான். இப்போ 8ஆம் இடத்துல சில விபரீத ராஜயோகங்கள், திடீர் யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் அனுபவத்திலும் நம்ம மூல நூல்கள்லையுமே பார்க்கிறோம். அதுலேயுமே இவர்களுடைய 8ஆம் இடத்தில் இவர்களுடைய 6ஆம் பாவத்து அதிபதியான குருவின் நட்சத்திரம் பூரட்டாதி இந்த இடத்தில் இருக்கிறது. அப்போ இந்த பூரட்டாதி இந்த இடத்தில் வருகிறது அப்படின்னாவே இது 6-8 தொடர்பு, இதுதான் ராஜயோகமாக சொல்லப்படுகிறது. குறிப்பா செவ்வாய் இந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களிலும், சூரியன் இந்த இடத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களிலும் இவர்களுக்கு பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன். முதலில் மார்ச் மாதத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கப் போகிறது? வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மீன ராசி மண்டலத்துக்குள் சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சியாக இருக்கிறார். திருக்கணிதம் பிரகாரம் அவர் ஏற்கனவே மீனராசி மண்டலத்துக்குள் வந்துவிட்டார். மார்ச் மாதத்தின் தொடக்கம் 2ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசி மண்டலத்தில் உச்சபலம் பெறப்போகிறார். மார்ச் மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசியில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். 15ஆம் தேதி பங்குனி மாதத்தின் தொடக்கமாக இதே மீனராசி மண்டலத்தில் சூரியனும் பிரவேசமாக போகிறார். மேலும் மார்ச் 20 இது நாள் வரை கும்பராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக மாற்றங்கள், வக்ர நிவர்த்தி, உச்ச சுக்கிரன், சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களது ராசிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். இந்த மாதம் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் வரக்கூடிய இந்த சனி பயிற்சி யாருக்கெல்லாம் தீபாவளியா இருக்குதோ கண்டிப்பா சொல்லலாம். கடகராசிக்கு இது ஒரு பெரிய தீபாவளி. ஏன் அப்படின்னா, அஷ்டம சனியில் பூரணமாக எல்லா கஷ்டத்தையும் மொத்தமாக நாங்கள் அனுபவித்து விட்டோம். எதுவுமே மிச்சம் இல்லை சார் எங்களுக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சித்திரவதைகளை அனுபவித்ததில் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி தான். அதுலேயும் சார் என் நட்சத்திரம் பூசம், நாங்கள் போனது மோசம் அப்படிங்கிறதும் இந்த கடகராசிக்கு தான். இப்போ இது வரக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது மார்ச் மாதத்தில் இவர்களுக்கு பாக்கிய சனின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அதன் பெயர் பாக்கியம். இதில் இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, இவர்களுடைய லாபாதிபதி, இவர்களுக்கு சுகஸ்தான அதிபதி சுக்கிரன் இவங்களுக்கு சத்ரு கிரகமாக இருந்தாலும் லாபாதிபதி பாக்கியத்தில் உச்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாக்கியங்களும் லாபமும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மார்ச் மாதம் கடகராசிக்கு ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும். இவங்களுடைய தனஸ்தானாதிபதியும் மார்ச் 15ஆம் தேதி பாக்கியஸ்தானத்தில் போய் அமருகிறார். இப்போ 3 விதங்களில் இவங்களுக்கு பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஒன்று சேட்டானால் ஏற்படுகிறது, சனி பயிற்சியால். லாபாதிபதி சுக்கிரனால் ஏற்படுகிறது. மெயினாக சூரியனால், தனஸ்தானாதிபதியால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சூரியன் தான் இவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய கிரகமும் அவர்தான், குடும்பத்தில் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அவர்தான், பணவரவை குறிகாட்டுபவரும் அவர்தான். அப்போ இந்த 3 விஷயங்களுமே இவர்களுக்கு பாக்கியமாக வருகிறது. குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், அதன் மூலம் ஆதாயம், இதெல்லாம் இவர்களுக்கு ப்ளஸ். 8ஆம் இடத்தில் இவர்களுக்கு புதன், மேலும் சூரியன், பிறகு செவ்வாய், ராகு, இந்த கூட்டணி மொத்தமாக அமர்ந்திருந்தாலும் இந்த கூட்டணியை அப்படியே குரு பார்க்கிறார். இப்போ 8ஆம் இடத்துல சில விபரீத ராஜயோகங்கள், திடீர் யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் அனுபவத்திலும் நம்ம மூல நூல்கள்லையுமே பார்க்கிறோம். அதுலேயுமே இவர்களுடைய 8ஆம் இடத்தில் இவர்களுடைய 6ஆம் பாவத்து அதிபதியான குருவின் நட்சத்திரம் பூரட்டாதி இந்த இடத்தில் இருக்கிறது. அப்போ இந்த பூரட்டாதி இந்த இடத்தில் வருகிறது அப்படின்னாவே இது 6-8 தொடர்பு, இதுதான் ராஜயோகமாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக செவ்வாய் இந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களிலும், சூரியன் இந்த இடத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களிலும் இவர்களுக்கு பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். இதன் மூலம் இந்த விஷயம் விற்காது, இந்த பொருள் விற்காது, இந்த சப்ஜெக்டுக்கு, இந்த கான்செப்டுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும். குறிப்பாக வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, தீராத நோய், கணவன் மனைவி பிரச்சனை, இந்த விஷயங்கள் எல்லாம் கையை விட்டு போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு விளிம்பில் நிற்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய வம்பு வழக்கு தீருவது, கணவன் மனைவி பிரச்சனை தீருவது, குறிப்பாக நீண்ட காலம், வருடக்கணக்காக இந்த நோய்க்கு நான் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன், இவரை பார்த்தேன் எனக்கு தீர்வு கிடைக்கவில்லை, அவரை பார்த்தேன் எனக்கு தீர்வு கிடைக்கவில்லை, இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு ஏற்படும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுடைய கையில் பணம், காசு அப்படிங்கிறது இருக்கும், பண நடமாட்டம் இருக்கும். ஒரு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கடன் அட்டை இதெல்லாம் இல்லாமல் பாக்கெட்டில் பணம் வைத்து கொண்டு வெளியே போவார்கள், திருப்திகரமாக செலவு செய்வார்கள். அவர்களுக்கு எதெல்லாம் பாக்கியம்னு நினைக்கிறார்களோ அந்த விஷயத்தெல்லாம் இவ்வளோ நாள் அவர்கள் பார்த்துட்டு பார்க்காமல் போனார்கள். இனி அந்த பொருளை வாங்குவார்கள், அந்த ஒரு நல்ல உணவை உண்பார்கள், மகிழ்வார்கள், ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. கடகராசிக்காரர்கள் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களை ஏதாவது ஒரு முதலீடு அப்படின்னு செய்யும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அது ஒரு ஃபினான்ஷியல் விஷயமாக இருக்கலாம், அல்ல இடம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், இல்லை ப்ரெஷியஸ் ஐட்டம்ஸ் வாங்குவதாக இருக்கலாம். அந்த தொழில் துறை சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கொண்டு முதலீடு செய்வது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால இவர்களுடைய வார்த்தைகள் சுருங்கிவிடும், செலவுகள் சுருங்கிவிடும், தேவையில்லாத விஷயங்களை இவர்கள் பேச மாட்டார்கள், சொன்ன விஷயத்தை கரெக்டாகவும் கச்சிதமாகவும் செயல்படுத்துவார்கள். கடகராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு குருவின் பார்வையில் களத்திரஸ்தானாதிபதி, அவர் பாக்கியத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய மைனஸ் பாயிண்ட் உங்களுடைய கணவன் மூலமாக இது நாள் வரை இருந்ததெல்லாம் உங்களுக்கு தீரப்போகிறது, தெளிவு அடைகிறது, மைனஸ் இல்லை அப்படிங்கிறதையே
நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்டாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். வயதில் மூத்த நபர்கள் நிறைய கஷ்டங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இது நாள் வரை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் இனிமேதான் அந்த பாக்கியம் இவர்களுடைய சொத்துக்களாக இருக்கலாம், இல்லை இவர்களுடைய ஹெல்த் வெல்த்தாக இருக்கலாம், ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபை கண்டிப்பாக உணர முடியும். குழந்தைகள் கண்டிப்பாக கல்வியில் குருமார்களை நாட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் பயணிக்காமல் அந்த சப்ஜெக்டுக்கு யார் மென்டார், அதுக்கு யார் கைடு, அவரை நீங்கள் நாடி தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு உச்சத்தை ஒரு உயரத்தை அடைய முடியும். இதனால் வரை கடகராசிக்காரர்கள் சார் எதுவுமே எங்கள்கிட்ட மிச்சமில்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு வரிசையாக நீங்கள் விட்ட விஷயங்களை ஒவ்வொன்றாக எடுத்து உங்களுடன் வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பாக வருகிறது. பரிகாரம் அப்படின்னு வந்துட்டோம்னா வெள்ளிக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரிய நமஸ்காரம் செய்வது கூட உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வருகிறது. இதனை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். இந்த மாதத்தை நீங்கள் பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள்.